பூமியினுடைய பெருத்த மதங்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவமும் இஸ்லாமும் தோன்றுவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணை கடவுளாக வழிபட்டிருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே. ஏன்னா ஒரு இந்த சமூகம் எப்படி உருவானது அப்படின்னு பார்க்கும்போது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு பெண் தான் இந்த சமூகத்தினுடைய தலைமையானவங்களா இருந்திருக்காங்க. இந்த சமூகமே முதல் சமூகம் தோன்றுனதே வந்து தாய் வழி சமூகமா இருந்திருக்கு. அதன் அடிப்படையில நம்ம காளின்ற தெய்வத்தையும், மாரியாத்தான்ற தெய்வத்தையும் நம்ம பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம வணங்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறோம். இப்ப இந்த சமூகம் பெண்களை பத்தி என்ன கருத்து வச்சிருந்துச்சு அப்படின்னா, 2000 ஆண்டுகளுடைய போராட்டம். இந்த 2020ஆம் நூற்றாண்டு உலகம் தன்னை ஒரு விடுவித்து சுதந்திரமா செயல்படுவதற்கு உலகம் முழுவதும் பெரும் புரட்சிகளை முன்னெடுத்துச்சு. அதன் அடிப்படையில சுதந்திரம் எல்லாத்துக்குமே கிடைச்சிச்சு. எல்லா நாடுகளும் இன்னைக்கு தன்னிச்சையா சுதந்திரம் அடைஞ்சு இயங்குறாங்க இல்லையா? அதன் அடிப்படையில அந்த சுதந்திர போராட்டத்துல முதன்மைப்படுத்தப்பட்ட சில விஷயங்கள் பெண் சுதந்திரத்தையும் சட்டங்களாக உலகம் முழுவதும் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு பெண்களை சம உரிமைப்படுத்துவதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்திருந்திருக்கு. இந்த 2000 ஆண்டுகள் போராட்டத்துல 2020ஆம் நூற்றாண்டுல தந்தை பெரியார் அவர்கள் சில கருத்துக்களை முன் வச்சு பெண்கள் சுதந்திரத்தை பத்தி மிகப்பெரிய ஒரு புரொபகண்டா அறச்சீற்றத்தை வெளிப்படுத்தினாரு. பெண்கள் தன்னுடைய கற்பப்பையை எடுத்துருங்க, பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதை நிறுத்துங்க, பெண்கள் தாலி கட்டாதீங்க, தன்னுடைய பேரை ஆண் பேரா வச்சுக்கோங்க, மாடசாமி, குமாரசாமி, கருப்பசாமி, முனியாண்டி, வெள்ளையன், கருப்பையன் இந்த மாதிரி பேரா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பெண் சுதந்திரத்தை பற்றி மிகப்பெரிய ஆக்ரோஷங்களை வெளிப்படுத்தினாரு. ஏன்னா பெண்களுடைய சுதந்திரம் என்பது அவ்வாறானதா இருந்ததுனால. பிறகு வந்த காலகட்டங்கள் 2021ஆம் நூற்றாண்டு, இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த நூற்றாண்டுல பெண் சுதந்திரம் என்பது எந்த அளவுக்கு கருத்தியலா பெண்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா, ஒரு ஆணுக்கு நிகர் பெண் என்பதை விடுத்துவிட்டு ஆண் பெண்ணுக்கு அடிமையாக்க வேண்டும், அதுதான் பெண் சுதந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு முரண்பாடானதாக மாறிவிட்டது. 21ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள்ல இது ஒன்று. என்ன அப்படின்னா, பெண்களுக்கும் ஆண் சமூகத்திற்கும் பெண் சமூகத்துக்கும் இடையிலான முரண்பாடு என்பது வரலாற்றின் பக்கங்கள் எங்கும் இல்லாத அளவுக்கு மிக மூர்க்கத்தனமானதாக முகிழ்த்தெழுந்து நிற்குது. மிக உச்சகட்டத்தை தொட்டு நிற்குது. அதன் வெளிப்பாடாக தான் இன்னைக்கு பெண்கள் கட்டுப்பாடுகளோடு ஒரு குடும்பத்துக்குள்ள வாழ்வதற்கு தயங்குறாங்க. பெண் சுதந்திரம் என்பது தவறான புரிதலாக போய் நிற்குது. சுதந்திரம் என்பது விவாகரத்திற்கு வரிந்து கட்டி கொண்டு ஓடுவதுதான் சுதந்திரம். குடும்ப கட்டுப்பாடுகளை அத்து விட்டு தாலியை தூக்கி எரிஞ்சு விட்டு ஓடுறது தான் பெண் சுதந்திரம். தன்னை யாருமே எந்த கட்டுப்பாடுகளுமே பண்ணக்கூடாது. கட்ட விழுத்து விட்ட கட்டுப்பாடுகள் எனக்கு தேவை. ஆடைகளின்றி அம்மனமா சுத்துவதும் சுதந்திரம் தான். நான் இவ்வளோ சட்டையும் போடலாம், இதுக்கு கீழேயும் போடலாம், ஒரு கோடு மட்டும் கயத்தை மட்டும் கட்டிட்டு கூட போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனை சுதந்திர கட்டுப்பாடுகள் பெண்களுக்குள்ள வந்துருச்சு. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு விவாகரத்துகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. விவாகரத்துகளுடைய எண்ணிக்கை மிக அதிகரிச்சிருக்கு. ஆணை நசுக்குவது பெண் சுதந்திரம் அல்ல, ஆணை மதிப்பது பெண் சுதந்திரம். அதே மாதிரி ஆணுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா, பெண்ணை மதிப்பது தான் ஆணுக்கு சுதந்திரம் மதிப்பு. என்ன, ஒரு பெண்ணை மதிப்பது எவ்வாறான உயர்ந்த குணம் என்கின்ற ஒரு பண்பு கொண்ட ஒரு மனிதனுக்கு பெண் சுதந்திரத்தை பற்றி ஒருத்தன் கூட போராடினான்னா அது பெண் சுதந்திரத்துக்கான போராட்டமோ புரட்சியோ கிடையாது. அது உச்சகட்ட வன்முறை, அது உச்சகட்ட கொடூரம். அந்த கொடூரத்தை இன்னைக்கு சமூகத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ள பெண்கள் ஆணுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு குரோத மனப்பான்மையில் இருக்கிறாங்க. அது விவாகரத்துகளை நோக்கியும் குடும்ப கட்டமைப்புகளை உடைக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. ஒரு குடும்ப கட்டமைப்பை உடைகிறது என்பது இன்றைக்கு ஆண் சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய போதை பொருட்களுடைய புழக்கங்கள் எவ்வளவு கொடூரமானதாக இருக்குதோ அதை விட மோசமானதாக குடும்ப கட்டமைப்புகளை உடைத்து விட்டு வெளியில் போகக்கூடிய பெண்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுகள் என்பதும் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தும். குடும்பம்ன்றது குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவியா வாழ்றது, அண்ணன் தம்பியா வாழ்றது சுதந்திரத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதை இந்த சமூகம் பெண்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு விவாகரத்துக்கு வரிந்து கட்டிக்கிட்டு ஓடுறாங்க. அதுக்கு மிகப்பெரிய கடிவாளமும் மிகப்பெரிய விழிப்புணர்வும் வேணும். பெண்களுக்கு நல்ல கருத்துக்களை நம்ம புகுட்டணும். குடும்பத்தை உடைக்கிறது, குடும்பத்தை தாலியை அறுக்கிறதுன்றது பெண் சுதந்திரம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பெண்கள் விவாகரத்தை நோக்கி வரிஞ்சுக்கிட்டு ஓடுறாங்க. அது மிகப்பெரிய பின்விளைவுகளை உண்டாக்கியே தீரும். இன்னொரு புருஷன் கட்டுறது தவறு இல்லை அப்படின்ற ஒரு சுதந்திர மனப்பான்மை அது அப்படின்றத சொல்கிற பெண்கள் முதல் கணவரை தேர்ந்தெடுத்திருக்க கூடாது, தாலி கட்டி தேர்ந்தெடுத்திருக்க கூடாது. ஏன்னா நான் சொல்கிறது எந்த தவறுமே கிடையாது. ஆமாவா இல்லை, நீங்களே சொல்லுங்கள். எல்லாருமே எங்கிட்டு திரும்பினாலும் விவாகரத்து, எங்கிட்டு திரும்பினாலும் பெண் சுதந்திரம். என்ன அப்படி பெண் சுதந்திரத்தை
ருசி பார்த்துட்டீங்க. பெண் சுதந்திரத்தை ருசி பார்க்கணும்னா, நீங்க குடும்பத்துக்குள்ள சம உரிமையா சந்தோஷமா வாழ்றதுல ருசி பார்க்கணுமே தவிர்த்து, அத்துவிட்டு இன்னொரு புருஷன் தேடுறதுல சுதந்திரத்த ருசி பார்க்கிறதுன்றது தவறு. அது சுதந்திரமானதா இருக்காது. மிகப்பெரிய பேரழிவா, பெண்மைக்கு மிகப்பெரிய பின்விளைவா, மிகப்பெரிய மோசமான இன்னொரு வட்ட புரட்சிய நகர்த்தி கொண்டு வேண்டிய ஒரு சூழ்நிலைய உருவாக்கி விட்டுரும். அது தவறு. அந்த தவ நீங்க பெண்கள் நெறையா பண்றீங்க. பண்ணாதீங்க.